இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். விவிலியத்தில் திருப்பாடலில் இப்படி ஒரு வசனம் இருக்கும்: ஆண்டவர் அண்மையில் இருக்கும் பொழுதே அவரை தேடுங்கள் என்று. இன்னொரு வசனம் இருக்கும் திருவெளிப்பாட்டில்: நான் உன் கதவு அருகிலேயே நிற்கிறேன், இங்கே கதவு திறந்தா என்ன பண்ணுவேன், நான் உள்ளே வந்துடுவேன் என்று இந்த வசனங்கள் இருக்கும். கடவுள் அண்மையில் இருக்கும் போதே அவருடைய அன்பை உணர வேண்டும், அவருடைய பராமரிப்பை உணர வேண்டும். நம்மை விட்டு விலகி போன பிறகு பழமை சொல்லுவாங்க இல்லையா, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒன்றும் புண்ணியம் கிடையாது. அந்த விடுவெளியாகிய கடவுளை நம்ம கண் இருக்கும் பொழுதே அவரை தரிசித்து அவர் கூட நம்ம அவருடைய பாதையில் பயணித்தால் நமக்கு நல்ல வாழ்க்கை உண்டு. இன்றைக்கு அற்புதமான நற்செய்தி. இன்றைக்கு நற்செய்தியில் பாருங்கள், திருமுழுக்கு அவனுடைய சீடர்கள் ஏசப்பாக்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க: போதகரே, நாங்களும் பரிசேயர்களும் நோன்பு இருக்கிறோம், ஆனால் உம்முடைய சீடர்கள் நோன்பே இருக்க மாட்டாங்களே, ஏன் என்று கேட்குறாங்க. நோன்பு ஏன் இருக்கிறாங்க? ஒரு வேண்டுதலாக இருக்கும் இல்லையா, தங்களை கடவுளுக்காக வருத்தி ஒரு ஒருத்தல் முயற்சி, நோன்பிருந்து ஆண்டவர் வழிபடுறது. கடவுள் எங்கே இருக்கிறார்? விண்ணகத்தில். நம்ம இங்கே தான் பண்ணுவோம், நம்ம வேண்டுறோம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, யாரோட கஷ்டத்தை அது பாத்திரம் வைக்கிறோம், நமக்கு அது நிவர்த்தி கொடுக்காரு. நமக்கு நான் நோன்பு இருந்து ஜபிக்கிறது. ஆனால் இயேசுவே, உங்கள் சீடர்கள் நோன்பே இருக்க மாட்டாங்களா, எதுக்கு கேட்கிறாங்க. இயேசப்பாவுடைய அற்புதமான ஒரு பதில் பாருங்கள். மணமகன் கூடவே இருக்கும் பொழுது மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மாப்பிள்ளை கூட இருக்காருங்க. அப்படி இருக்கின்ற பொழுது திருமண வீட்டார் சோகமாக இருப்பாங்களா? பட்டினி எடுப்பாங்களா? அழுது புலம்புவாங்களா? கிடையாது. மணமகன் தன்னை விட்டு பிரிந்து போன பிறகு அப்போது அங்கே அழுகை இருக்கும், அங்கலாய்ப்பு இருக்கும், கஷ்டம் இருக்கும் இல்லையா? அவரை வேண்டிக்கிட்டு கேட்பாங்க, எங்களுக்கு செய்யுங்க கேட்பாங்க, அது நியாயம். என் சீடர்கள் நோன்பு இருக்க மாட்டுறாங்க, ஏன்னா என்னை அவர்கள் மெஸ்ஸியா என, யாவே ஆண்டவருடைய பிள்ளை என, நான் தாவீதின் மகன் என. புரியுதுங்களா? நான் திருமுழுக்கில் எங்கள் அப்பா சொன்னார், என் மாந்த மகன் இவரே கடவுளுடைய பிள்ளைன்னு சொன்னார். அதை அவர்கள் விசுவசிக்கிறார்கள். கடவுளுடைய பிள்ளை, கடவுள் 2ஆம் மகன் சர்வேஸ்வரன் நான் கூடவே இருக்கிறேன் நான். அப்புறம் யார் நோக்கி அவங்க வேண்டுவாங்க? ஏன் நோன்பு இருக்கணும் அவங்க? ஏன் நான் தான் கூடவே இருக்கிறேனே. புரியுதுங்களா? பேதுருடைய விசுவாச அறிக்கை நம்ம யோசிச்சு பார்க்க, நம்ம இங்கே ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். ஏசப்பா கேட்பார், சீடர்களே நீங்களும் என்னை விட்டு போயிட போகிறீங்களான்னு கேட்பார். நீங்களும் என்னை விட்டு போய்விட்டு நினைக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது பேர் சொல்கிற வார்த்தை பாருங்க. பேர் சொல்லுவார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உங்ககிட்ட தான் இருக்குது என்று சொல்லுவார். நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கான உரம் அவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை உங்களுக்கு தான் இருக்குது. இன்னொரு டைம் கேட்போம் இல்லையா, நான் யார் என்ன மக்கள் சொல்கிறாங்க? சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், சிலர் எலியா எனவும், சிலர் இறைவாக்குகளில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசப்பா கேட்பார், நீங்கள் சொல்லுங்கள், நான் யார் நீங்கள் நினைக்கிறீங்க? பேதுருடைய வார்த்தை, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன்னு சொல்லுவார் பாருங்க.
அப்போ கடவுளுடைய பிள்ளை, கடவுள் 2ஆம் ஆளாக சர்வேஸ்வரன் கூடவே இருக்கும் பொழுது ஏன் அவங்க நோன்பு இருக்கணும்? இதைத்தான் அற்புதமாக ஆண்டவர் சொல்றது பாருங்க. நான் கூட இருக்கிறேன். ஏன்னா என்னை அவர்கள் இறை மகனை நம்புகிறாங்க, விசுவசிக்கிறாங்க. நான் கடவுளுடைய பிள்ளை, என்னால் எல்லாம் முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. என்கிட்ட கேட்குறாங்க, நான் கொடுக்குறேன். படகுல போகிறேன், புயல் வருது, எசுவே சாகரமே, நான் வச்சு காப்பாற்றுறேன். 7000 பேர் பட்டினி அழகுறாங்க, அந்த முறை சாப்பாடு சாப்பாடு கொடுக்குறேன். அவங்க வேண்டுதல் என்கிட்ட கேட்குறாங்க, நான் நிறைய என்ன பண்ணுறேன், நிவர்த்தி செய்கிறேன். என்றால் கடவுளாகிய நான் கூடவே இருக்கிறேன். அவர்கள் நோன்பு அவசியம் கிடையாது. நான் ஒரு நாள் வரும், நான் உலகத்துக்கு போயிடுவேன். எப்படி? நான் இந்த உலகை விட்டு சென்று விடுவேன். அப்போ என்ன பண்ணலாங்க? நோன்பு இருக்கலாம்னு சொல்லுவேன். இன்னொன்று சொல்ல பாருங்க, எவரும் பழைய ஆடையில் புது துணியை வெட்டி ஒட்டு போட மாட்டாங்க. நல்லா இருக்காது, அசிங்கமாக இருக்கும். ஏன்னா அந்த பார்க்கவே அது நல்லா இருக்காது. பழைய தோல்பை, ஒரு தோல்பை ஒரு டப்பா இருக்குன்னு வச்சுக்கோமே, அதில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றி வைக்கலாமா? அது ஏற்கனவே பழசு உள்ள டஸ்ட்டாக இருக்கும், தூசியாக இருக்கும். நல்ல புது ரசத்தை ஊற்றினா இந்த ரசம் வீணாக போயிடுமே. நீங்கள் என்ன பண்ணுங்க, புதிய ரசத்தை புதிய பாத்திரத்தில் ஊற்றி வைங்க. புதிய ஆடையை அணிஞ்சிக்கங்க, பழசு தூக்கி போடுங்க. அப்படி மாற்ற பார்த்தீங்களா? அதை பார்க்கும்போது பழசராக சொல்கிறாரு, நான் புதிய நெறிய கற்பிக்கிறேன், புதிய வழியை சொல்கிறேன், முழுமையாக என்கிட்ட திரும்பி வாங்க. கண்ணுக்கு கண்ணு சொல்கிறீங்க, பல்லுக்கு பல்லு சொல்கிறீங்க, அதெல்லாம் பழசு. நான் சொல்கிறேன், எதிரிக்காக ஜெபிங்க. புதிய ஆடை இதை அணிஞ்சுக்கோங்க, அதை அணிஞ்சிக்கோங்க. ஓய்வு நாளில் பாருங்கள், கதிர் கோயில் சாப்பிட்றாங்க. ஓய்வு நாளில் பாருங்கள், இந்த முடக்காதக்காரரை குணப்படுத்துறீங்க. இப்படிப்பட்ட வெத்து சடங்குகளெல்லாம் தூக்கி போடுங்க. இரக்கத்தோடு இருங்க. பலிகளை அல்ல, இரக்கத்தே விரும்புகிற புதிய ஆடை, புதிய ரசம். ஆனால் அந்த புது வழி ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ அந்த புது வழி என்ன பண்ணுங்க, புது மனசில் ஊற்றி வச்சுக்கோங்க, பழசு தூக்கி போடுங்க. என்னுடைய புதிய ஆடை, புதிய துணியை பழசூரில் ஒட்டு போட்டு பழசை புதுசையும் போட்டு நாசம் பண்ணிக்காதீங்க. ஏசப்பா கருத்தை பார்த்தீங்களா இங்கே? எனவே ஏசப்பா புது வழி கற்பிக்கிறார். நான் கடவுள், நான் இருக்கும்போது என் சொன்ன இருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் தருகின்ற புது விஷயங்களை பழசை கூட ஒட்டு சேர்த்து வைக்காதீங்க. சரிங்களா? இவ்வாறு நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு என்னென்ன அனுகூலம் கிடைக்கும் தெரியுங்களா? நான் சொல்கிற வார்த்தை நீங்கள் கேட்டீங்கன்னா, நான் அண்மையில் இருக்கும் பொழுதே என்னை நீங்கள் தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் தெரியுமா? முதல் வாசகம் பார்க்கணும். நம்ம ஆமோஸனுடைய கடைசி அதிகாரம் முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். ஆமோஸ் காலத்தில் இஸ்ரேல் மக்கள் அவ்வளவு இழிவான காரியங்களை செஞ்சாங்க. மிகச்சிறப்பாக வடநாட்டில் பெத்தேலும் தானிலும் அவங்க செஞ்ச கடவுளுக்கு எதிராக அவங்க செய்யாத ஒரு குற்றமே கிடையாது, குற்றமே கிடையாது. அவ்வளவு இழிவான காரியங்களை செஞ்சாங்க. யாவான்ற தூக்கி புறந்தள்ளி தூக்கி கிடைச்சிட்டாங்க. அன்னி தெய்வங்களுக்கு கண்டுக்குட்டி வச்சுக்கிட்டு இதுதான் கடவுள்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு தண்டனை தருவேன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம நேற்று வாசிச்சோம். நம்ம ஒரு ஆளும் தப்ப முடியாது. இன்னொன்று சொல்லுவாங்க இல்லையா, கோபம் தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, புரியுதுங்களா? அடிக்கிற கை தான் அணைக்குன்னு சொல்லுவாங்க. உண்மைதான் அது. இந்த ஆண்டவர் கண்டிக்கிறார், அதே சமயம் தன் பிள்ளைகளை என்ன பண்ணுறார், அவரை வெறுத்து ஒதுக்கி துரத்துறது கிடையாது. கோபப்படுவார், தண்டிப்பார். ஆனால் தன் பிள்ளைகளை யார்கிட்டையும் அப்படி நிரந்தரமாக வெட்டி விட்டுற மாட்டார். நீங்கள் மனம் மாறுங்களேன் பிள்ளைகளே. நீங்கள் மனம் மாறினீங்கன்னா, நீங்கள் மனம் மாறும் அந்த நாளில் ஏசப்பா நான் கூடவே இருக்கிறேன், ஏன்னா நீங்கள் பின்பற்றினீங்கன்னா, நீங்கள் பின்பற்றுகிற அந்த நாளில், என் வார்த்தையை கேட்கிற அந்த நாளில் நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்வேன். தாவீதின் கூடாரம் பாழ்பட்டு விழுந்து கிடக்கிறத நிமிச்சு வைப்பேன்.
நான் அந்த கூடாரத்தை நிமிர்த்தி வைப்பேன், கிழிச்சிருக்குதா சரி பண்ணுவேன், நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன் நான். புரியுதுங்களா? அது மட்டும் கிடையாது. நினச்சிங்களா நீங்கள் நாமெல்லாம் பின்தங்கி நிற்கிறோம், எல்லாம் முன்னே போயிட்டாங்க என்று நினைக்கிறியா? நினைக்காது. ஆனால் சில வார்த்தை பாருங்க பார்ப்போம். இதோ நாட்டில் வர போகின்றன, அப்பொழுது அறுவடை செய்வோரை உழுவோரும். இப்போ தான் அவன் அறுவடை பண்ணுறான், அவன் விதைச்சி விளைஞ்சி அறுவடை பண்ணுறான். அவனை உழுவோர் என்ன பண்ணுவாங்களாம்? முன்னேறி செல்வர். சொல்ல பாருங்க, கனி பிழிவோரை, அவனை திராட்சை பழம் வச்சு அது விளைஞ்சி அந்த சாறு பிழிகிறான். கனி பிழிவோரை விதைப்போர், தான் விதையே போடுறான், அவன் முந்திட்டு போவான். அந்த அளவுக்கு உங்களுக்கான வெற்றி, விரைவான வெற்றியை நான் கொடுப்பேன். புரியுதுங்களா? குன்றுகள் தோறும் இனி ரசத்தை வழிந்தோட செய்வேன். என் மக்களே, நான் உங்களை முன்றைய நிலைக்கு கொண்டு வருவேன். எப்போது நீங்கள் என்னை தேடினார். நான் அண்மையிலேயே இருக்கிறேன். நீங்கள் தேடுங்க, நீங்கள் வார்த்தையை கேளுங்க, தீய வழிக்கு போகாதீங்க. உங்களை எகிப்திலிருந்து கூட்டு வந்த கடவுள் நான், என் பின்னாடி வாங்க, நான் நல்வழி காட்டுறவங்க நான் என்று யார் ஆண்டவரை பின்பற்றி செல்லுகிறார்களோ அவர்களால் ஆசீர்வாத வார்த்தை தான் உங்களுக்கு திரும்பும். திருப்பாடலில் எனக்கு இந்த பகுதி 85:12 இந்த திருப்பாடல் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று சொல்லணுன்னா, என்னுடைய திருமண பத்திரிகையிலேயே இந்த தான் நான் மேலே நான் போட்டேன். திருப்பாடல் 85:12 நல்லதையே ஆண்டவர் அருள்வார். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? ஏன்னா கடவுளுக்கு தீமை செய்ய தெரியாதுயா. தன் பிள்ளைகளை அழிஞ்சு போகிறது கண்டிக்கிறார் தான், தப்புண்ண கண்டிப்பார், ஆனால் அழிந்து போக விட மாட்டார். பெத்த தாய் பிள்ளை கண்டிப்பாங்க, ஒரு கையில் பிள்ளைய பிடிச்சிக்குவான், அப்புறம் தான் அடிப்பாள். நான் அடிப்பேன், என் பிள்ளை என்னை விட்டு போயிடக்கூடாது, என் கூட என் பிள்ளை இருக்கணும். அவள்தான் தாய். நம்முடைய ஆண்டவர் தாயுமான இறைவன், தாயுமானவர். புரியுதுங்களா? அப்புறம் என்ன பண்ணுற பாருங்க. அப்போ கடவுள் நல்லதையே அருள்வார். தன்னை கொடுக்குறாரா? நல்லதுக்கு தான். ஒரு பிள்ளையை தகப்பனு கண்டிக்கிறாருன்னு சொன்னால் அவன் திருந்ததுக்காக கண்டிக்கிறாரு. தந்தை கண்டிக்காத பிள்ளை தருதலையாக போயிடுமே, சரிதானே? தந்தையே அவன் பிள்ளை என்ன பண்ணு, அப்பா சொல்ல பைபிளுக்கு பாருங்க, பிள்ளாய் அப்பா கண்டிக்கிறத நீ தப்புன்னு நினைக்காத, நீ நல்வழி படணும்னு உன்னை கண்டிக்கிறார். அதுதான் அப்பா யாவானோ அதை செய்கிறார். கடவுள் நம்மை கண்டிக்கிறார், நல்வழிப்படுத்துகிறார். அதன் பிறகு நமக்கு நல்லவை அல்லாத செய்வார். நான் வசனம் பாருங்க, நமக்கு 85 திருப்பாடல் 85:12 நல்லதையே ஆண்டவர் அருள்வார். சகோதரர்களே, நாம் வாழும் இந்த காலத்தில் கடவுள் நம்ம அருகிலேயே இருக்கிறார். நாம் தான் உணர மறுக்கிறோம், யோவான் சீடர்களைப் போல. புரியுதுங்களா? ஏசப்பா இருக்கிறாரு, மெசியா இருக்கிறாரு, கடவுளுடைய புள்ள இருக்கிறாரு, கடவுள் மனுஷனாக பறந்து வந்திருக்கிறாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தது, அவ்வார்த்தை கடவுளாகவும் இருந்தது. இல்லையா? அந்த வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். யோவான் 1:14. அந்த வார்த்தையான இறைவன் கூடவே இருக்கிறாரு. யோவான் சீடர்கள் அதை கண்டுபிடிக்கல, அதை உணரலை. அதை அவங்க பண்ணுறாங்க, நோன்பு வந்து அப்படி ஜெபிக்கிறாங்க. கடவுளை கூடிய வச்சிருக்காரு, அண்மையில் ஆண்டவர் இருக்கிறார், அதை உணர மறுக்கிறாங்க. நாமும் அந்த தவறை செய்ய வேண்டாம். ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். உமக்கு முன்னும் உமக்கு பின்னும் இடப்புறம் வலப்புறம் சுற்றி சூழ்ந்து ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை அடையாளம் கண்டுகொள்வோம். ஏசப்பா என் கூடவே இருக்கீங்களா ஐயா, என்னை காப்பாற்றுங்க ஐயா, நான் உங்கள் பிள்ளை அவர்கிட்ட பேசுவோம். நான் அவ்வாறு நாம் அவரை அடையாளம் கண்டு அவரை கைப்பிடிச்சு பின்பற்றி நம்ம போனால் போதும். நமக்கு என்ன ஆசீர்வாதத்துக்கு என்னங்க குறை? யோசிச்சு பாருங்கள். சகோதரர்களே, அண்மையில் இருக்கும் ஆண்டவரை அறிந்து கொள்வோம். அவர் பாதம் அமர்ந்து அவர் கையை பிடிச்சிக்குவோம். அவர் கையை பிடித்து அவர் பின்னாடியே நீங்கள் போங்க.
கடவுள் நமக்கு தேவையான அனைத்தையும் செய்வார். நன்றி. நாளை சந்திப்போம்.